சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். புதிய கட்சி புதிய சின்னம் தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிட போறதா அறிவிச்சிருக்கிறாங்க சசிகலா. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சசிகலா தொடங்கின கட்சிக்கு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயரை வைத்திருப்பதாகவும் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிடுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து சசிகலா சென்னை போயஸ் கார்டன்ல செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. அப்போ அவங்க பேசும்போது திமுக அப்படிங்கிற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஏழைகளுக்கு நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதாவும் மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வச்சு சிறப்பான ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு திமுகன்னு சொல்லக்கூடிய தீய சக்தி மக்களை கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காகவே நான் கட்சி தொடங்குறதா ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி 24 அறிவிச்சிருந்தேன். அதுல கட்சி கொடியை மட்டும் அறிமுகப்படுத்தி இருந்தேன். எம்ஜிஆர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட போது தொண்டர் ஒருவர் பதிவு செய்து வைத்திருந்த அதிமுக என்னும் கட்சியை எடுத்து நடத்தினார். அதே மாதிரி நானும் தொண்டர் ஒருவர் தொடங்கிய கட்சியில என்ன இணைச்சுக்கிட்டேன். அந்த கட்சியுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்க வரக்கூடிய தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிடுறோம். தமிழகத்துல சிறு குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. திடீர்னு ஒருத்தரை வெட்டிக்கிறாங்க. இந்த ஆட்சி குறித்து நான் மக்கள் கிட்ட பேசின போது அவங்க திமுக மேல அதிருப்தியில இருக்கிறத நான் உணர்ந்தேன். மக்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, நாங்க என்னைக்குமே மக்களோடு இருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மக்களுக்கு நியாய தர்மம் தெரியும், முதுகுல குத்த மாட்டாங்க. இதனால மக்கள் எங்களை ஆதரிப்பாங்க. எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சின்னத்தை பாத்தீங்களா, இதுல 4 தென்னை மரங்கள் இருக்கு. இத பார்க்கும்போது ஒற்றுமையை விரும்புவது போல இருக்கு. நாங்க யாரையும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க மாட்டோம். எல்லார்கூடவும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். பொதுவா தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழமொழி. இந்த பழமொழியின்படி கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்போம். எங்களுடைய கொள்கையுடன் ஒத்து போகக்கூடிய கட்சி கூட நாங்க கூட்டணி வைப்போம். எங்க கட்சி தொடக்கத்தால எடப்பாடி பழனிசாமி சாதித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளின் போது தெரிந்துக்கோங்க. மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சசிகலா தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளான கடந்த பிப்ரவரி 24 கமுதியில சசிகலா ஒரு மாநாடு நடத்தி இருந்தாங்க. அப்போ எடப்பாடியுடைய துரோகம் குறித்தும் திமுக ஆட்சியுடைய அவலம் குறித்தும் பட்டியலிட்ட சசிகலா தான் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறதாக சொல்லி ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாரு. அதுல அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. கட்சியுடைய பெயரை பிறகு அறிவிக்கிறதாக சொல்லி இருந்த நிலையில இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. சசிகலா கட்சி தொடங்குவதா தகவல்கள் வெளியான போது டிடிவி தினகரனும் அப்படியெல்லாம் உடனே கட்சி தொடங்கிட முடியாது, தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்ய 6 மாதங்களாவது ஆகும், குறைஞ்சது 3 மாதங்களாவது ஆகும். அதனால புதுசா கட்சி தொடங்குறேன் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க அப்படின்னு சசிகலாவுடைய பெயரை குறிப்பிடாம அவர் விமர்சித்திருந்தார் அப்படிங்கிறது இப்போதைக்கான முக்கிய செய்தி. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.